உலகப் போருக்கான தடயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேல ஈரானினுடைய உச்ச தலைவராக இருந்த கமேனியினுடைய படுகொலை அதிர்ச்சியை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அவங்க சிவப்பு கொடி ஏத்திட்டாங்க. சிவப்பு கொடி ஏத்துனா பழிக்கு பழி வாங்குவோம், நாங்க எங்க உயிரை கொடுக்க ரெடியா இருக்கோம், ஆனா உன்னை பழி வாங்காம விட மாட்டோம். அபிஷியலாவே என்ன அறிவிச்சிருக்கிறாங்க? ட்ரம்புக்கு இதுதான் இறுதி நாட்கள், எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் மீது வெடிகுண்டுகளை போடுவதோடு ஒட்டுமொத்தமா எங்க இருக்கலாம் வளைகுடா நாடுகள்ல அமெரிக்கா படையை நிறுத்திருக்கோ அங்கெல்லாம் வெடிகுண்டுகள் வீசப்பட்டு இருக்கு ஈரானால. இஸ்ரேலின் முக்கியமான நகரமான ஜெருசலேம்ல குண்டு வீசப்பட்டிருக்கிறது. என்ன நடக்குது தோழர்களே? அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு அடியாட்களை போல செயல்படுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். ஆயுதங்களை வைத்து எளிய மக்களை வீழ்த்துவது அவருடைய விளையாட்டா இருக்கு. இஸ்ரேல் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாடு இருக்கு. இந்த இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு வர்றதுக்கு முன்னாடி இந்த யூதர்களுக்கு இருக்க இடம் கொடுத்து, உடுக்க துணி கொடுத்து, சாப்பிட உணவு கொடுத்த ஒரு குரூப் தான் இந்த பாலஸ்தீன் மக்கள். இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு சோறு கொடுக்கறத தடுத்து நிறுத்தினது இஸ்ரேல். ஐநா சபையால கூட ஒண்ணும் பண்ண முடியல. இந்த பாலஸ்தீன் மக்கள் சோறு கேட்டு வந்தவங்களை துப்பாக்கியால சுட்டு நாய்களை போல கொண்டதுதான் இந்த இஸ்ரேல். இந்த பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்தது ஒரு நாடுன்னா அது ஈரான் தான். அதுல இருக்கிற கமேனி தான் துணிச்சலா இறங்கி அவங்களுக்கு உதவி செய்தார். அப்புறம் ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தை நாங்க இவரை எப்படி கொன்னாங்கன்னு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாயிருக்கு. இந்த CIA இதுதான் உளவுத்துறையினுடைய பேரு, அமெரிக்க உளவுத்துறைக்கு பேரு CIA. இந்த CIA அனுப்பி ஒரு பக்கம் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடத்துறான். இந்த கும்பல்லாம் சேர்ந்து நான் தான் உலகத்துவே அமைதிக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம அண்ணாத்த ட்ரம்ப் சொல்லுவார்ல, அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதே வேளையில உளவுத்துறையை வச்சு யார் யாரு, எந்த அதிகாரி, எங்க உயர் அதிகாரி எல்லாம் போறாங்க வர்றாங்கன்னு முழுக்க கண்காணிச்சிருக்காங்க ஒரு 4-5 மாசம். அதுலதான் இவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க இங்க இருப்பாங்க, இங்க இவங்க வீடு, இவங்க இங்க அலுவலகம், இங்க ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் CIA கொடுத்த ஒரு தகவலின் அடிப்படையில மொத்தமா ஒரு வளாகத்துல இருந்த 45க்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்களை, ஈரான் தலைவர்களை கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த கட்டடமே நொறுங்கி போய் விழுந்திருக்கு. நேற்று கமேனி அவர்களுடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டிருக்குங்க. அப்படியே செதஞ்சு கிடக்கிற இடத்துல நெஞ்சில 2 கையை இப்படி வச்சு, 2 கையை இப்படி நெஞ்சில வச்சு அப்படியே செத்து கிடக்குறாரு. அதனுடைய AI வெர்ஷன் தான் இது, பாருங்களேன். இதுல சிவப்பு கொடி ஏத்துறதுனா என்ன? இது உலக நாடுகளே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிற, இஸ்லாத்துல மிகப்பெரிய தலைவரா இருந்தவர், உலக நாடுகள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர், மரியாதைக்குரியவரா உலக நாடுகள்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் பார்த்த ஒருத்தர். அவர் தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு, காமேனி. இப்ப அவருக்கு கொலை செய்யப்பட்ட பிறகு உலக நாடுகளே ஒரு மாதிரி கடுமையான விமர்சனங்களையும் போராட்ட களத்துக்கும் வந்திருக்கிறாங்க. கடுமையான போராட்டங்கள் இருக்கு. இதுல ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னா சிவப்பு கொடி ஏத்திட்டாங்க. சிவப்பு கொடி ஏத்துனா என்ன நடக்கும்? ஈரான்ல இருக்கிற மிக முக்கியமான மசூதியில டூம்ல சிவப்பு கொடி ஏத்துனா நான் உன்னை பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன், என் உசுரே போகட்டும், எங்க ஊரே அழியட்டும், ஆனா நான் உன்னை கொல்ல வேண்டாம் அப்படின்றதுதான் அதுக்கான பொருள். அதுல அபிஷியலாவே ஒரு முக்கியமான விஷயம் போட்டிருக்கிறாங்க வலைத்தளங்கள்ல. அதுல என்ன அப்படின்னா வெரி சூன், வெரி வெரி சூன் அவர் டார்கெட் இஸ் கிளியர், எங்க டார்கெட் ரொம்ப கிளியரா இருக்கு, அடுத்து நீதான் அப்படின்னு ட்ரம்ப் படத்தை போட்டு வெளிப்படையா டிக்ளேர் பண்ணிருக்கு ஈரான். இது ஒரு மிகப்பெரிய போரா மாறுறதுக்கான அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. பாருங்களேன். பாத்தீங்களா? இந்த சிவப்பு கொடி ஏத்துனா நான் பழி வாங்க தயாராயிட்டேன், இனி என்ன வந்து உன்னால நிறுத்த முடியாதுன்னு. இதன் அடிப்படையில் எங்க முதல்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்க? ஒட்டுமொத்தமா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களின் மீது தாக்குதல். இந்த அமெரிக்கா என்ன பண்ணுனா ஒரு நாட்டோடைய நட்பு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் இடத்த வாங்கினா இடத்த வந்து கேட்டு வாங்கினா நம்ம பர்ச்சேஸ் பண்றதுன்றதுல அப்படி இல்லை, அதாவது காசு கொடுத்து வாங்குறது இல்லை, அப்படி இல்லை. அவங்ககிட்ட ஒரு இடத்த வாங்கி அங்கனக்குள்ள அவங்க படையை நிறுத்திக்குவாங்க. படையை நிறுத்தி இருக்கிற நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க அந்த படையை பயன்படுத்தி அவங்களுக்கு உதவுவாங்க. இதுதான் ஒப்பந்தம். இது உலக நாடுகள் முழுவதும் அங்கங்க அமெரிக்காவினுடைய அந்த படைத்தளங்கள் நிக்கிற இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி வளைகுடா நாடுகள்ல பல நாடுகள்ல அமெரிக்க படை நிக்குது. அவன் தான் அங்க இருந்து ஈஸியா அங்க குண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க இருந்து முதல்ல அடி வந்து அமெரிக்க படை நிறுத்தப்பட்டிருக்கிற எல்லா அமெரிக்க படைத்தளத்தையும் போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க. அதுலயும் பல விமான நிலையங்களை அடிச்சு தூள் பறத்திட்டாங்க, காலி பண்ணி இருக்கிறாங்க. பூஜ் கலிஃபா ஒரு நூல்ல
தப்பிச்சிருக்கு. துபாயில பூஜ் கலிஃபா பெருசா பேசப்பட்டது தானே, அது ஒரு நூல்ல தப்பிச்சிருக்கு. அம்புட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க நேத்து. இதுக்கிடையில இஸ்ரேல் மீது 2 இடத்துல முக்கியமான தாக்குதல் நடத்தி இருக்காங்க ஈரான் படையினர். டெல் அவீவ் பயங்கரமா குண்டு போட்டு நிறைய கட்டடம் தடுத்திருக்காங்க. மொத்தமா ஒரு 30 பேருக்கு மேல இறந்ததா தகவல். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெருசலேம், அது ரொம்ப முக்கியமான அவர்களுடைய புனித நகரம் ஜெருசலேம். ஜீசஸ் அங்கதான் பிறந்ததா நம்பப்படுது. அப்ப ஜெருசலேம்லயும் குண்டு போடப்பட்டிருக்கு, அங்கேயும் நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. அப்ப 2-3 இடத்துல விடாம குண்டுகளை போட்டு இவங்களும் தங்களுடைய எதிர்வினையை காட்டி இருக்கிறாங்க ஈரான். ஏற்கனவே ஈரான்ல குழந்தைங்க இறந்தாங்கன்னு சொன்னல, அந்த குழந்தைங்க இப்ப 115 உயர்ந்திருக்கு குழந்தைங்களுடைய மரணம். அதுல அந்த குழந்தைங்களுடைய புத்தகப்பை இதெல்லாம் போட்டோ எடுத்து சமூக வலைத்தளத்துல நெஞ்சையே உழுக்கிற பதிவுகளை எல்லாம் பார்க்க முடியுது. அதுல ஒரு பதிவை போடுறேன் பாருங்களேன். எத்தனை கனவுகளோட அந்த குழந்தைங்க போயிருப்பாங்க. ஓன் அதிகார வெறிக்கு, ஓன் திமிருக்கு அந்த குழந்தைங்க செத்துட்டாங்களே. மதம்னா என்னன்னு தெரியுமா, போர்னா என்னன்னு தெரியுமா, அதிகாரம்னா என்னன்னு தெரியுமா, பணம்னா என்ன, எதுவுமே தெரியாது அந்த குழந்தைங்க. ஸ்கூல் தெரியாதா உங்களுக்கு? இவ்வளவு சிஏ வச்சு இவ்வளவு வேலை பாக்குறீங்க. ஸ்கூல்ல குண்டு போட்டதுனால தேவை என்ன? ஒரு இனத்தை அழிப்பது, அடுத்த தலைமுறையே காலி பண்றது. அதைத்தான் அவங்க பாலஸ்தீனத்திலையும் காட்டினாங்க. குழந்தைங்களையும் பெண்களையும் தான் மொத்தமா போட்டாங்க, அழிச்சு விட்டாங்க. இதுக்கு துணையா லெபனான் நாடு, பக்கத்துல இருக்கிற லெபனான் நாடு, இதுக்கு துணையா அங்கதான் போராளி குழுக்கள் பல இருக்கு. ஹிஸ்புல்லா முஜாஹிதீன் ஒரு அமைப்பு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிஸ்புல்லா அமைப்பு அவங்களும் சேர்ந்து குண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக. முகமது பாகர் இவர் யார் அப்படின்னா, இங்க ஈரானினுடைய அவைத்தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் ஆற்றுகிற எதிர்வினையால் அமெரிக்கா எங்களிடம் கையேந்தி பிச்சை எடுக்கும் என்று வெளிப்படையா தொலைக்காட்சி பேட்டியில சொல்லியிருக்காரு அவைத்தலைவர். நாங்க அடிக்கிற எதிர்வினையில, நாங்க ஆற்றக்கூடிய எதிர்வினையில அமெரிக்கா என்ன செய்யறதுன்னு தெரியாம கையேந்தி பிச்சை எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இது நடந்திருக்கு. நீங்க இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது நினைவு இருக்கா? செப்டம்பர் 11 இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது யாரால? அன்னைக்கு இருந்த ஒசாமா பின்லேடனால. அவ்வளவு பக்கா ஸ்கெட்ச் போட்டு ஒரு காக்கா கூட நுழையாது அமெரிக்காவினுடைய பென்டகன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பென்டகன் என்ன அப்படின்னா, அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் செய்வதும் ராணுவ தளவாடங்களை பாதுகாப்பதும் ராணுவமே இருக்கிற அந்த இடம் தான் பென்டகன். பென்டகன் அவ்வளவு பாதுகாப்பான ஏரியா. ஆனா பென்டகனுக்குள்ளேயே ஒருத்தன் பயிற்சியாளனா உள்ள போய் மொத்தமா முடிச்சு விட்ட கதை நமக்கு தெரியும். ஆற போட்டு சரியா யோசிச்சு சரியா முடிவெடுத்தா பெரிய பேரழிவை அமெரிக்கா சந்திக்கும். அதைத்தான் இவங்க எச்சரிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் என்கிற கப்பலை துவம்சம் பண்ணி மூழ்கடிச்சிருக்கு ஈரான் படை. அது ஒரு பெரிய கப்பல். அதுல இருந்துதான் ஏரோப்ளைன் பிளைட்டு எல்லாத்தையும் ஏத்திட்டு இருந்தானுங்க. அதை போட்டு ஒட்டச்சு காலி பண்ணிருக்கு ஈரான். இதுக்கிடையில கமேனியோடைய மரணத்தை பலரும் கண்ணீரோடு இது பண்றாங்க. ஏன்னா சென்னையில போராட்டம் நடக்கும்போது 2 தோழர்கள் அழுகிறாங்க, ரொம்ப கவலையோட கண்ணீரோட அதை பதிவு பண்றாங்க. இப்ப அந்த ஈரானுடைய அறிவிப்பாளர் என்னவா இருப்பாரு? கதறி அழுகிறாரு, அப்படியே மனசுக்குள்ள இருந்து அழுகிறாரு. பாருங்களேன் இந்த இடத்துல. إنا لله وإنا إليه راجعون. حضرت آیت الله العظمى امام خمینی، حضرت آیت الله العظمى امام خامنه‌ای درود می‌فرستیم. அதாவது 30 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய நாட்டுக்கே உயர் பட்சமாக மதிக்கப்படுகிற ஒரு தலைவர். நாடாளுமன்றத்தை விட, அங்க இருக்கிற மக்களை விட, அங்க மத அமைப்புகளை விட எல்லாத்திற்கும் ஒருத்தர் ஒசர உட்கார்ந்துருக்காருன்னா அதான் கமேனி. 30 வருஷத்துக்கு மேல அவர் தான் இந்த நாட்டினுடைய சகலத்தையும் தீர்மானிக்கிறவரா இருக்காரு. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை விட இவர் பவர்ஃபுல்லான ஒருத்தர். அவரை கொண்டிருக்கானுங்க. அப்ப அவங்க வேடிக்கை பார்க்க மாட்டாங்களே. அது அறிவிக்கும் போது அவ்வளவு அழுகிறாருன்னா அவர் எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல இந்த நாட்டை கொண்டு போயிருக்காரு அப்படின்றத பார்க்கணும்.